வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம். இன்றைக்கி நம்ம சீசனில் கிடைக்கிற ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி வச்சு அருமையான ஒரு சைட் டிஷ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸ், பிளெயின் சாதம், சப்பாத்திக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ்ஸில் கடாய் போட்டிருக்கேன். நிலையத்தில் சப்பாத்தி உருட்டுற மனை, இடி உரல், தோசைக்கல், பொடி உள்ளது, பொடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரைப்ளையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரைப்ளை கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவுமே கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி விலையில் தான் கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டியான இருக்கும். அதே சமயத்தில் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை அடி பிடிக்காது. நீங்கள் இது கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம். சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம். உங்களுக்கு இண்டாலியம் கடாய் வேணுமோ இல்லை ட்ரைப்ளை கடாய் வேணுமோ எது வேணுமோ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ இந்த கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்த பிறகு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு ஒன்றாட தட்டிட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டையும் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்குறது ரொம்ப தட்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வாசனை ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்ந்து நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா இல்லை கறி மசாலா ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. அது கூடவே காரத்துக்கு 1 ஸ்பூன் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அது கூடவே இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிட்டு வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூடவே ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி 1.5 கப் அளவுக்கு தோல் எடுத்துகிட்டு கழுவிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். அது சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அந்த மசாலாவோடு சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து வதக்கி விட்ட பிறகு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் பச்சை பட்டாணினா சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். சீக்கிரமாகவே வேகக்கூடிய காய் தான் பச்சை பட்டாணி. மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. 2-3 டைம் எடுத்து இடையில கலந்து விடுங்க. நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம மூடி வச்சுருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் 2-3 டைம் எடுத்து கலந்து விட்டுருந்தேன். அந்த காய் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்துருச்சு. பார்க்கும்போது தண்ணியும் நல்லா வற்றிட்டு வெந்துருச்சு. இப்போ நான் ஒன்று எடுத்து மசிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாவே வெந்து வந்துருச்சு. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், வேண்டான்றவங்க கூட விட்டுடலாம். இப்போ இதை கலந்து விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக பொடியில் இருக்குன்னா மல்லி இலையையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு நல்ல சுவையான ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் எல்லா விதமான சாதத்துக்கும் ப்ளெயின் சாதத்து மேலே போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கூடவே ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.